Hello guys, back to our channel. Hello AJ Squad. So நம்ம TTF Pit Shop ல வந்து பாத்தீங்கன்னா திருடு போனது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு மட்டும் பிரச்சனை எங்கேயாவது ஏதாவது ஒரு வழியில வந்துருமாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் போட்டாங்களே, ஸோ அவங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நீங்களே ஆள் செட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு. எப்பா எதை எப்படி கேட்கணும்னே நியாயம் இல்லையா? அது வந்தா தெரியும். அதோட ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோல மெயினா என்ன சொல்ல போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா திருடு ஆயிடுச்சு, உங்க கடையிலே திருடு ஆயிடுச்சு, நீங்க விட்டீங்களா அசால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனா கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு சல்யூட்டே வச்சிருக்கேன். செம்ம மாஸ் மூமெண்ட்டுங்க. என்கிட்ட மதியம் சொல்றாரு, நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த திருடாயிடுச்சு நம்ம கடை TTF Pit Shopல திருடாயிடுச்சு. ஸோ திருடாகும்போது பேசுறோம், என்ன ப்ரோ மூஞ்சும் தெரியல, ஹெல்மெட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி கிளவுஸ் வச்சுட்டு திருடிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி நம்பரும் மாத்தி வச்சேன் நான், வண்டி நம்பரு. ஸோ எதுவுமே இல்லையே, ஒரு சின்ன க்ளூ கூட இல்லையே ப்ரோ, எப்படி ப்ரோ எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சார் கிட்ட கேட்டேன். ப்ரோ மாஸ் மூமெண்ட், அது வேற மாதிரி அவர் சொன்னது நான் இப்ப சொல்ல வரேன். போலீஸ் சார் சொன்னாரு, என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நாங்க பிடிச்சிரும் நீ பாரு அப்படின்னாங்க. நான் கூட ஒரு வாரம் ஆக்குவாங்க, 2 வாரம் ஆக்குவாங்கன்னு நினைச்சேன். ஒரு நைட்ல 12ஆம் தேதி காலையில 3 மணிக்கு ஆச்சு திருடு. சோ 12ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கா புடிச்சிட்டாங்க. வேற லெவல்ல. சோ இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் வர சொல்லிருக்காங்க. நம்மகிட்ட திருந பொருள்லாம் வந்து பண்ணா ரிகவரி நம்ம கிட்ட கொடுக்க போறாங்களாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா போறேன் நான். அவரை திருந மூஞ்ச பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்லாம் இருக்கு, அது நான் அங்க போய் பாக்குறேன். பட் ஆனா மூஞ்ச காட்ட மாட்டேன் ஸ்குவாட், யாரு திருநாங்கன்னு சொல்லிட்டு. அது வேணாம் ப்ரோ, அவங்க நாளைக்கு திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ நம்ம அது ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலி யோசிங்க, அம்மா அப்பா புரியுதுங்களா, அவங்க ஃபேமிலி. அது எனக்கு அதனால நான் சொல்றேன். பட் ஆனா நியூஸ் சேனல்ல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ரொம்ப 8 கடையில நடந்திருக்கு நேத்து மட்டும். நம்ம ரோட்ல ஒரே நம்ம கடையில நடந்த போது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. பாக்கலையா இல்ல என்னன்னு தெரியல. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இளைஞர்களை கெடுக்கும் வாசனுடைய கடையில் திருட்டுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது மனசே வலிச்சிச்சு. அந்த கடையோட பார்ட்னர் நானு. இன்னொன்னு வந்து இளைஞர்களை கெடுக்கும் நீ அப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணணும்னு தெரியல. எப்பா நாங்க என்ன அப்படி இளைஞர்களை கெடுத்தோம்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் வாங்க நானும் ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம மத்த 8 கடையும் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. மென்ஷன் பண்ணிருந்தாங்க சில நியூஸ்ல, ஒண்ணு பண்றாங்க ஒண்ணு பண்ணல. அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, ப்ரோ உங்க கைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து அடுத்த வீடியோ சொல்றேன். உண்மையிலே என் லைஃப்ல நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அது எல்லாமே நான் சொல்றேன். இப்போ நினைப்பீங்க என்னடா இவ்வளவு பிரச்சனையா, நேத்து வீடியோல கமெண்ட்ஸ் அதான் ப்ரோ உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருது, ரெண்டாவது அவ்வளவு பிரச்சனை வந்து இந்த மூஞ்சில சிரிப்பு. அக்கா போயிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. திரும்பி நடந்தது ப்ரோ. இப்ப அருண் ப்ரோ இவருக்கு என்ன பண்றாரு, எனக்கு வீடியோ கால் பண்றாரு. இவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு அந்த அதோட வீடியோ கால் பண்றாரு. எனக்கு ஒரே மன வருத்தம். அது ஃபீல் பண்றேன். என்ன ப்ரோ அப்படின்னு, எனக்கு துபாய் டிக்கெட் எடு ப்ரோ, நாங்க துபாய் போறோம் நாளைக்கு, டிக்கெட் எடு ப்ரோ நானும் வர்றேன் அப்படின்னு பார்த்து கிடக்காப்ல. என் டீம்ல பின்னாடி எடிட்டர் நிக்கிறாப்ல, யார் மனுஷன் தானே அவன் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஐயோ கூப்பிட்டா வந்திருப்பியா ப்ரோ? கண்டிப்பா வந்துருப்போம். இவ்வளவு பெரிய கட்டை போட்டுட்டு எப்படி ப்ரோ வருவா? எல்லாம் வரும் பண்ணுவாங்களா? இந்த கட்டுக்கு பின்னாடி ஆக்சுவலி இப்ப நல்லா ஜாலியா இருக்கேன் ப்ரோ. என் லைஃப்ல ஜாலியா இருந்தேன். ஆனா ஒரு சமயத்துல இல்ல, அந்த வீடியோ அடுத்து போடுறேன். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வழி அனுபவிச்சது இல்ல ப்ரோ. அது நான் சொல்றேன். அந்த இப்ப சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஐயோ இந்த வழி என்ன இந்த வழி இல்ல ப்ரோ, நம்ம வலி மனவலி. ஓகே சோ வந்து நான் அப்படியே போக கணிப்படுறேன். அண்ட் ஆனா உண்மையிலேயே ஒரு படத்துல பார்த்த சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸ்குவாட். இன்னைக்கு போலீஸ் வந்த கடையில வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆமா ப்ரோ ஹெல்மெட்ல வச்ச கைரேகை எடுத்துறாங்க ப்ரோ. அவங்க கிளவுஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. திருடங்க வந்து கிளவுஸ் போட்டுருந்தாங்க, எப்படி அந்த கைரேகை எடுத்தாங்க? அந்த கிளிப்ப பாருங்களேன். எந்த நம்பர் தோட்டம் 93 கிலோ. இத நம்ம எடுத்து நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா? அத எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது انا இதையும் தொட்டுட்டாங்களா? சோ இந்த கிளிப்ப பாத்துட்டு வந்திருப்பீங்க போல. அங்க வந்து அந்த கரெக்ட்டா பவுடர் போட்டு எடுக்கறாங்க. நானும் பார்த்தேன். அது எப்படி ஒரு படத்துல பண்ற மாதிரியே பண்றாங்க. நேக்ல பாக்கும்போது அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. கண்டுபிடிச்சாங்களா மாட்டாங்களான்னு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதிக கமெண்ட் வந்து நீங்களே பண்ற மாதிரி வருது அப்படினா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நம்மள வந்து வீடியோ பார்த்து நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து A to Z தெரிஞ்ச பசங்களுக்கு நம்ம ஸ்குவாடுக்கு தெரியும். இந்த வெறும் நியூஸ் சேனலுமே பார்த்து வரும் ஒருத்தி இருக்குங்க பாரு. அவங்க தான் அந்த மாதிரி புரியாம புரிதல் யோசிக்கும். இப்ப இந்த வீடியோ பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்த்தா புரியும். இப்ப திருட்டு நடந்தது இது என்னன்னே தெரியாம இந்த வீடியோ பார்த்தா ஒரு புரியாத புரிதா இருக்கும்ல. அந்த மாதிரி ஆடி மாசத்துக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு புரியாத புரியுது புரியாத புரிதல்
புரியுதா? நமக்கு புரிஞ்சிச்சா அது போதும். போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. ஓகே ஸ்கோர், நான் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு நான் கண்டினியூ பண்றேன். வந்து சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கோம். நம்ம கஜால பிளான். ப்ரோ கஜாவோட வேற லெவல் மாடிஃபிகேஷன் ப்ரோ. கஜாவா? கார் பேரு கஜா. தெரியும் எனக்கு, அது தெரியும். ஒரு பயங்கரமான ராப்பிங். என்ன கலர்ல பண்ணலாம்னு யோசிச்சிட்டீங்க? செட்டிகா கலர்ல பண்ணுங்களேன். அந்த ஆட்டோல வரைஞ்சிருக்கு பாருங்க. அந்த கலர்லாம் ஐயோ வேற டிசைனிங்கா வந்துச்சு. நான் சொல்றேன் சாங்க, நான் போய் திருடர்களை பாப்போம். வாழ்க்கையில இவ்வளவு ஆர்வம் ப்ரோ. ஏன் தெரியுமா ப்ரோ? ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, அவங்கள பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குது. நான் ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அவனுக்கு நம்ம சாவி எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த பூட்டை திறக்க கூட லேட் ஆகும். ஆனா அவங்க நான் நியூஸ்ல வீடியோ பாக்குறேன். பாக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளவு உரிமையா வர்றாங்க. ஒருவேளை வாசன் ப்ரோ அஜித் ப்ரோ திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் வந்து சாவகாசமா போறாங்க ப்ரோ. கஸ்டமர் போய் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு புடிச்ச ஹெல்மெட் எடுத்துட்டு கல்லால ஒரு 20,000 போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வெளியே வந்து சொல்றேன். உண்மையிலே மாஸ்டர் நன்றி. அது மறந்துட்டீங்க, என்கிட்ட சவால் விட்டுட்டு போனார் சார். நான் கேட்டேன், நம்பர் தெரியல, மூஞ்சி தெரியல, கண்டிப்பா பிடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஒரு நைட்ல பிடிச்சிட்டீங்க சார். சூப்பர் சார். எங்களோட இல்லை, நீங்க மாஸ்டர். போலீஸ் தான். ஓகே சார், வரேன் சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளதான் பார்த்தாச்சு. உள்ளதான் இருக்காங்க. ஐயோ நீங்களும் இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிட்டேன், பரவாயில்ல ப்ரோ. இப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்த பொருளெல்லாம் ரிகவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த 7 கடையோட உரிமையாளர்களும் வந்திருக்காங்க போல. ஸ்கோர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது. நான் மிரண்டேன் உண்மையிலே, ஏன்னா நான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனால் ஒரே நாளில் பிடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கூட ஒரு சல்யூட் வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்னா, யாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்கிட்ட அந்த அண்ணன் சார் சொன்னாரு, என்கிட்ட நான் புடிச்சு காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு நாள்ல நான் நினைச்சதான் மறந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு என்ன பிளான், 24 hours கூட ஆகல. 24 hours கூட ஆகல. அதுல பிடிச்சாச்சு. அதுல நான் கேட்கிறேன் ப்ரோ. இது ரைட் ப்ரோ. லைசன்ஸ் ரைட் ப்ரோ. லைசன்ஸ் இருக்கு. இப்ப கையில இல்ல, இருக்கு. அப்படி எங்க கூட வரும்போது எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. அப்படி சொல்லுங்க. ஆமா ப்ரோ, வேற ஒண்ணு இல்ல. இருக்கானே இருக்கு ப்ரோ. நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, என்ன ப்ரோ? ப்ரோ கேட்டோம்ல நம்ம. கேட்டோம். எப்படி சார் புடிச்சீங்க ஒரு நாள்லயே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமாப்பா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிங்கம் சோய் அவர் மேலதான் தப்பு. இது சென்னை ப்ரோ, இது ராமேஸ்வரம். இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணோம், அவர் எவ்வளவு ஸ்பீடா போனார் பாத்தீங்களா? நான் அதாவது இப்ப நீங்க இடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க கொலை குத்த மாதிரி ஆயிடும். இல்ல ப்ரோ, நான் இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பரா வளையறேன். அவர் வந்து பொத்துக்கிட்டு போலாம். அதனாலதான் இல்ல ப்ரோ, உழுதுட்டா இப்ப நம்ம மேல தப்பாயிடும். இதான் சென்னை. அதுதான். வெரி சாரி. ஓகே, சென்னைக்கு அடாப்ட் ஆயிக்கோங்க. சோ வாங்க ஒரு டீ கடைல உட்கார்ந்து இத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்கோர். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி ஆஃபர் போடுறோம்டா கடையில. நம்ம கடையோட ஆஃபர், ஏன்னா 19ஆம் தேதி 1 year ஆச்சு ஸ்கோர் நம்ம கடை ஆரம்பிச்சு. அண்ட் இப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு, ஏன்னா இவ்வளோ ப்ராப்பராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாதுல்ல. நம்மளே ஆள் செட் பண்ணி உள்ள கடைக்கு போயிருந்தா சில பேருக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நடந்த விஷயம், ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயமே நம்ம லைஃப்ல நடக்குது, நம்ம ஸ்கிப் பண்றப்பெல்லாம் அப்படி ரைட் ப்ரோ. நம்ம ஸ்கிப் பண்றப்பெல்லாம் நடக்காது, அதுவா அப்படியே போயிட்டே இருக்கும் தான் க்ளோவித்த ப்ரோ. ஏன் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. எனக்கே மைல்டா சந்தேகம் வந்துச்சு. 19 ஆஃபர்னு சொன்னாங்களே, ஐயோ என்ன ரியாக்ஷன் பார்த்தேன். அங்க போயிடலாம். A to Z கூட இருக்கேன், நான் சந்தேகப்படுவேன் ப்ரோ. நீ இத சொன்னோனே பயந்துட்டேன். லெஃப்ட்ல ஸ்கோர் டீ கடைக்கு வந்து உட்கார்ந்தாச்சு ப்ரோ. இப்ப சொல்றாரு ஒரு வார்த்தை. இல்ல ப்ரோ, இப்ப இதையும் என்ன தம்ப்நெயிலா வச்சிடாத, ஏன்னா ஆக்சன் வித் இல்ல தம்ப்நெயிலா வச்சிடாதீங்கன்னு சொல்லல. என்னன்னா போன வீடியோல பாத்திருப்பீங்க, நம்ம ராமேஸ்வரத்துல ட்ரோன் விழுந்துருச்சு. அது சந்தோஷம் தப்பு சொல்ல முடியாது. சந்தோஷம் வந்தாங்களே அந்த வீடியோ. நீ வந்து காதல் மயத்துல இருக்க, அதனால வரல. சொல்றேன் கேளு ப்ரோ. சந்தோஷம் எல்லாமே தெரியும் ப்ரோ. சொல்றேன் கேளு ப்ரோ. சந்தோஷம் தப்பு சொல்ல முடியாது, என்னையும் தப்பு சொல்ல முடியாது, யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இவங்க சேனலுக்கு மாண்டேஜ் கேட்பாங்க ப்ரோ. மாண்டேஜ் திட்டுறாங்க ப்ரோ. நீ என்ன சொல்றீங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? நிறைய பேர் பார்த்துட்டு அந்த பயலுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க சேனலுக்கு எடுத்தாங்க. இல்ல நீ அதோடய விட்டுருக்க வேண்டியதானே. தேவையில்லாம உனக்கு இப்படி நீ இப்ப நிக்கிற
அப்ப கேமரா இப்படி போனப்பா கீழே விழுந்துருச்சு, ஒன்னாலதான் விழுந்துச்சுன்னு ட்ராப்ல என்னை போட்டு எல்லாரும் இதுல தமிழ்ல மட்டும் போட்டுறாங்க. இது வேற வாய்ப்பு. சோ வாங்க. Just a miss. ஜஸ்ட் மிஸ் அவர் கார். இல்ல ஜஸ்ட் மிஸ் நான் சீரியஸா சொல்றேன். ஜஸ்ட் மிஸ் தான் நானே கவனிக்கல. அட வாங்கடா. இது பிரச்சனை இல்ல. நீங்க பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், வீடியோ பாக்குறேன், அஜீஸ் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆங்கிரி தாட்டோக்காரனா என்ன பட்டியா? டைட்டில் என்ன பட்டியா? டைட்டில் என்ன பட்டியா? ஒரு யூடியூபர் டைட்டில் பாக்குறேன் ப்ரோ. கேம்ஸே மிஞ்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன டைட்டில் போட்டுருந்தீங்க சொல்லு ப்ரோ. ஆனா நான் காமெடி ஜாலியா இருந்துச்சு. எங்க டீம் சொல்லி சிரிச்சாங்க. எனக்கு பெருசா அது பெருசா 1% விட எனக்கு இதா தரல. நாங்க ஜாலியா இருக்கோம். ஆனா உங்க ஃபாலோவர்ஸ்லாம் வந்து என்ன போட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டே ப்ரோ. இதுதான் தப்பு ப்ரோ. நாங்க முழுக்க சந்தோஷம். ப்ரோ நான் வந்து யாருமே கையில கொடுக்க மாட்டேன். குடிக்க மாட்டோம் ப்ரோ. இது தமிழ்நாட்டுல நல்லா ஓட்டுனாரு. ஓ உண்மையா சொல்றேன். சர்டிபிகேட்லாம் வாங்கிருக்கான். தமிழ்நாட்டுல நல்லா ஓட்டுனருக்கு. அப்படி ஓட்டுனவன் இப்படி சொன்னோன்னே நாங்க இப்ப போனோம் ரீசெண்டா ஒரு இடத்துக்கு. அப்போ வந்து ட்ரோன் அவங்க கையில தரல. நீ தானே அந்த ட்ரோனை உடைச்ச. அது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சு. நானும் அந்த காத்துலாம் ஒரு பறக்க வாழ்க்கையில எவ்வளவு போகுது ப்ரோ. ஆனா உண்மையா கேட்கறது எவ்வளவு போனாலும் சிரிச்சுட்டு இருக்கீங்களே ப்ரோ. அந்த இடத்துல என்ன ப்ரோ ரியாக்ட் பண்ண? என்னையவே நானே பைலட்ட சொன்னேன், 1.5 லட்சம் ரூபாய் கீழே விழுந்துருக்கு, அடுத்து கடந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு உண்மையாவே சொல்றேன் ப்ரோ, உங்க டீம்ல வந்து எனக்கு உங்க பழக்க வழக்கம் எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட். பட் வந்து உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு விடாமுயற்சி. இப்ப கூட ஒரு சந்திக்க கூடாத ஒரு மனிதரை சந்தித்தோம். இவர்கள் வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒருவர்களை சந்தித்தோம். அதையான்னு சொல்ல மாட்டேன். சந்திச்சுன்னு அப்படி நிக்கும் போது அவர் சொல்றாரு, தம்பி இப்பெல்லாம் பண்ணாதானப்பா வியூஸ் வரும். தம்பி இப்ப ஆப்போசிட் வேற ஒருத்தர், தம்பி இப்பெல்லாம் பண்ணாதானப்பா வியூஸ் வரும். தம்பி இப்பெல்லாம் போட்டாதானப்பா எங்களுக்கு வேலை வரும், ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன் திருப்பி, அண்ணா இப்ப நான் ஒரு கேமரா இப்ப வச்சிருக்கேன்னு நீங்க பேசினா ரெக்கார்ட் ஆயிருச்சு, இதை நான் போட்டா அது வந்து வெளியே வந்துருவீங்களானே அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்படிதான் ஒரு பையன் என்னை போட்டான், அவன் நான் கேஸ் கொடுத்து அலைய வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு ஜர்க் ஆயிட்டாரு. அதான் சொல்றேன்ல, அதை விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நானுமே நிறைய பார்த்திருக்கேன். இப்ப எனக்கும் சரி மற்ற இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஒரு அடியிலேயே வந்து ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கடுசு தான். பட் வந்து ஒவ்வொரு அடியிலையும் நீங்க ரெக்கவர் ஆகி வர்றது சரியோ தப்போ, நான் அதெல்லாம் நீங்க பண்றது சரியோ தப்போ நான் அதுக்கு போகல, அதை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இது இல்லை. பட் வந்து இப்ப கூட அடியில தான் இருக்கேன், பல வழிகள்ல அடியில தான் இருக்கேன், கொஞ்சம் மேலே இருக்கேன். ஓகே ஸ்கோர் வாங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கஜாவை காட்டிக்க பாருங்க. நம்ம கஜா பாருங்க. ஸோ அந்த இருக்குதா இப்படி இருக்க கஜாவை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராப்பிங் பண்ண போகிறோம். நினச்சூட பார்க்கறது சூப்பராக இருக்கும் போது உங்களோட சஜஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டும் ஒரு சில ஏன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லைங்களா ஆஃப் பண்ணிட்டீங்களா வைக்கா அப்பா இந்த வாட்டி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே ஸ்கோர் அதான் உங்களோட சஜஷன் தான் அது சொல்லுங்கள். ஓகே ஸ்கோர் இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்லவே பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவல் வீடியோஸ் வரும். ஏன்னா ஒரு 45 நாள் ரெஸ்ட் மாதிரி வரும். அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமல் ட்ராவல்லே கடந்து போய்க்கலான்னு இருக்கேன். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றணும் வந்துட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் நம்மளோட கஜா எடுத்துட்டு காஷ்மீர் போகணுன்ட்டு ஒரு ஆசை ஸ்டார். ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஓனாக ஒரு சொந்தமாக ஒரு பைக்கோ காரோ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போகணும், காஷ்மீர் போகணும்னு ஆசை. அது நிறைவுதா இல்லைன்னு இல்லை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே சார் ரன் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா திருடர்களை பிடிச்சி கொடுத்துருக்கு போலீஸ் பெரிய நன்றி. நன்றி.